இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். அதுதான் ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. அதாவது சக்கரை போண்டா நம்ம ஊர் சைடு வில்லேஜ் சைடெலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரையும் ஏலக்காயும் எடுத்துக்கிறோம். அது போட்டால் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு வந்துட்டு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அதை வந்து நைஸாக சர்க்கரையை வந்து நைஸாக பவுடராக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே அதில் கொட்டி ஒரு வாட்டர் எடுத்து கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் எடுத்து அந்த சுகரை நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மேலே நல்லா சுகர் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து அதை கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகிடும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை கலக்கிட்டே இருங்க. ஸ்பூனால் நல்லா கலக்கி விடுங்க. அது கூட ஏலக்காய் வாசம் அப்போ தான் அந்த போண்டா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நமக்கு வந்துட்டு நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அது வாட்டரோட மெல்ட் ஆகும் இல்லைங்களா சுகரு. மிக்ஸ்ட் ஆன பின்னாடி மைதா மாவு எடுத்துக்கிறோம். மைதா மாவு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு, நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். கையை வச்சு கொட்டி தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நின்றுடும். ஒட்டுக்காக கொட்டிட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு அப்புறம் நல்லா கையால் பிணைஞ்சி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிணைஞ்சி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு, கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் உடஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும். பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. ஒரு போண்டா கன்சிஸ்டண்ட்டுக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோம் அதே சேம் தான் இந்த சக்கரை போண்டாவுக்கும். ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம வில்லேஜ் சைடு சக்கரை போண்டா தான். சிட்டி சைட்லாம் அதை ஸ்வீட் போண்டாவும் சொல்லுவாங்க. அது ஒன்று தமிழ் இங்கிலீஷ் அவ்வளோதான். ட்ரான்ஸ்லேஷன் ரெண்டும் ஒன்று தான். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி போகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா போண்டானா விடுறதுக்கு கரெக்டாக மீடியம் இதில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கையில் ஓட்டல பார்த்திங்களா, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் ஒரு தட்டு போட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுட்டு இப்போது ஒரு வானலில் எடுத்து பாருங்கள். ஓப்பன் பண்ணியிருக்கு. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம், எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னு பாருங்கள். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் லைட்டாக போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டதுக்கப்புறம் அது எண்ணெய் சூடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். அதுக்காக சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் தீஞ்சிரும். அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டா போட்டிங்கன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிறது தான் நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியே மட்டும்தான் மொறுன்னு கிறிஸ்பியாக அப்புறம் தீஞ்சிடும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். சீக்கிரமே நம்ம வந்து வெந்துருச்சுன்னு நினச்சி எடுத்துருவோம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு அப்படி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது உள்ளே நல்லா அப்போ தான் வெந்து வரும். சைஸாக சின்ன சின்ன சைஸாகவே போடுங்க. ஏன்னா பெருசாக போட்டால் உள்ளே மாவு வேகாது இல்லைங்களா, நமக்கும் தெரியாது. ஒரு மீடியம் சைஸ்லேயே போண்டா போடுங்க. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் போட்ட உடனே திருப்பக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு 1 minute, 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது எண்ணெயில். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி பொசு பொசுன்னு இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் நல்லா கலர் திரும்புது. வெந்துருச்சு பாருங்கள். கலர் திரும்பியிருக்கா, கோல்டன் கலரில் வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு இதுக்கு மாற்றிடுவோம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டோம். எடுத்து மாற்றிக்கலாம். நீங்களே பாருங்கள் நல்லா வந்திருக்கா. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சா இப்படி தான் இருக்கும், இல்லைனா தீஞ்சிரும். பார்த்துக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும்
நீங்கள் தண்ணி தொட்டு போடும்போது கையில் ஒட்டாது, அதனால் தண்ணி தொட்டுக்கோங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தொட்டால் கூட கையில் ஒட்டும், தண்ணி தொட்டால் கண்டிப்பாக ஒட்டாது. தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. ஈஸியாக வரும், நமக்கு போடவும் ஈஸியாக இருக்கும் பார்க்கவே. அவ்வளோதாங்க. இப்படி தான் ஸ்வீட் போண்டா செய்கிறது பார்த்திங்கன்னா. இவ்வளோ தான் இதுக்கு ப்ராசஸ் எல்லாமே. தண்ணி தொட்டு எடுத்து விட்டிங்கன்னா நல்லா மீடியமாக ஒரு சைஸாக விட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் பார்க்கவே. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அது ஹை ஃப்ளேமில் இருந்தால் போட்ட உடனே தீஞ்சிடும், மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. அதனால் நல்லா எப்படி நல்லா வெள்ளையாக ஒயிட்டாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், பொசு பொசுன்னு சாப்பிட்டா. அதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுருங்க. திருப்பி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா உள்ள அந்த மைதா மாவுன்றது வெந்து வந்திருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாமல் அப்படி இருந்து சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலி பிடிச்சிக்கும். நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலே முறுமுறுன்னு கிரிப்ஸியாக உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து வருது பாருங்கள். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நான் வேணும்னா உங்களுக்கு கையில் ஒன்று எடுத்து அழுத்தி காட்டுறேன் பாருங்கள், எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள், அழுத்தின உடனே உடையுதுங்களா? மேலே மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே உடஞ்சி வந்துருச்சு. அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழுத்தின உடனே உடையுது பார்த்திங்களா? ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக தான் இருக்கணும். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட. பாப்பாவுக்கு நீங்கள் வேணும்னா பாருங்கள், பாப்பாவுக்கு ஒன்று கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், பாப்பாவை கேட்குறாங்க பாருங்கள், அவங்க கையை பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கண்டிப்பாக அவங்களுமே